ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ். இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டீசல் ஆட்டோமேட்டிக் வேணும்னா அந்த வண்டி தாங்க பார்க்க போறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது 7 சீட்டருங்க. 7 சீட்டரில் டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. இது வண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டின்னு சொல்லாங்க. வெறும் 35,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடங்க. இந்த வண்டிக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இனிஷியலியே நான் சொல்லிடுறேங்க, ப்ரைஸ் தாங்க முக்கியம். ஏன்னா இந்த வண்டி இன்னைக்கு ஆன் ரோட் ப்ரைஸ்லேருந்து சுத்தமாக 10 லட்சம் ரூபா நம்ம கம்மி பண்ணி தாங்க கொடுக்க போகிறோங்க. ஃபைனல் கடைசி வரைக்கும் பாருங்க, ப்ரைஸ் லாஸ்ட்டாக சொல்லிடுங்க உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அல்கசார் பிளாட்டினம் ஆப்ஷனலுங்க, டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க. 6 ஏர்பேக் வர ஒரு டாப் எண்ட் மாடல் இந்த வண்டிங்க. இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி வாரண்டியோட இருக்குங்க. தேவைப்பட்டால் 3 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு என்னன்னா சிங்கிள் போல்ட் நட்லேருந்து எது வேணாலும் கம்பெனிலேயே பண்ணிக்கலாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம பண்ணிக்க முடியுங்க. அதான் எக்ஸ்டர்னல் வாரண்டிங்க. தேவைப்பட்டால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பேட்டரி போட்டு 2 நாள் தான் ஆச்சுங்க. இன்சூரன்ஸ் போட்டு 2 நாள் தான் ஆச்சுங்க. 0 டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் போட்டிருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ரோட் சைட் அசிஸ்டும் உங்களுக்கு வந்துருங்க. இந்த இன்சூரன்ஸில் அது மாதிரி தாங்க போட்டிருக்கு. ரோட் சைட் அசிஸ்ட் இந்த வண்டிக்கு தேவைப்படாது, இருந்தாலும் அந்த மாதிரி தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்குங்க உங்களுக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 35,000 கிலோமீட்டர், அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க. 2022 மாடலுங்க, பிளாட்டினம் ஆப்ஷனலுங்க. வாங்க வண்டி ஓவராலாக ரிவ்யூ பார்த்துடலாங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ப்ரொஜெக்ட் லைட்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. டே டைம் எல்இடியும் வந்துருங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 360 கேமரா இதுவும் வந்துருங்க உங்களுக்கு. இப்போ லேட்டஸ்ட் இப்போ எல்லா வண்டியும் அது வந்துட்டு இருக்குங்க. இது இன்பில்ட்டாகவே இந்த வண்டியில் வந்திருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ஒரு ரீபெயிண்ட் எதுவுமே பண்ண கிடையாதுங்க. ஒரு கேரண்டியான காருங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க இது. அலாய் வீல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துருங்க உங்களுக்குங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்க, ரொம்ப ஒரு ப்ரீமியமான ப்ரீமியமான லெதர் சீட் வந்துருங்க. 6 வே அட்ஜஸ்டபிள் மோட்டரைஸ்டு இது வந்துருங்க, சீட்டிங் வந்துருங்க உங்களுக்கு. பேனரோமிக் சன்ரூஃப் வந்துருங்க உங்களுக்குலாம். டெட் எண்டு வரைக்கும் வந்துருங்க உங்களுக்கு. சன்ரூஃப் வந்துருங்க உங்களுக்கு. 6 ஏர்பேக் வர மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக் வர மாடலுங்க. ஆடியோ கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துருங்க. இதுக்கு வாய்ஸ் அசிஸ்டும் வந்துருங்க உங்களுக்கு. க்ரூஸ் டிரைவ் வந்துருங்க. முக்கியமான விஷயம் பெடல் ஷிஃப்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு. டிரைவிங் மோட் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து காமிக்கிறேன் பாருங்க. டிரைவிங் மோடு பார்த்துட்டிங்கன்னா 6 மோடு இருக்குங்க உங்களுக்கு. டிரைவிங் மோடு பார்த்துட்டிங்கன்னா கம்ஃபர்ட், ஈகோ, ஸ்போர்ட் மோடு வந்துடுங்க. ட்ராக்ஷனில் 3 பார்ட்டு வந்துருங்க உங்களுக்கு. ஸ்னோ, சாண்ட், மட் இந்த மாதிரி டிரைவிங் மோட் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துட்றாங்க இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 360 இண்டிகேட்டர் போட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. 360 லெஃப்ட்டு ரைட்டு. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துருங்க உங்களுக்கு. ஃபுல்லி ஆட்டோமேட்ரிக் வந்துருங்க உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துருங்க உங்களுக்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துருங்க. ஏசி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி, ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி எல்லாமே வந்துருங்க. ஏசி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. கூலிங் வேறு லெவலில் இருக்குங்க. ஹுண்டாயோட டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு. ஃப்ரீ நேவிகேஷன் வந்துருங்க உங்களுக்கு. காரோட இன்ஃபோ, அப்புறம் மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. மேனுவல் புக்குங்க, ஸ்பேர் கீ எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. ஏர் பியூரிஃபையரும் வந்துருங்க. ரியர் ஏசி ப்ளஸ் ஏர் பியூரிஃபையரும் வந்துருங்க உங்களுக்கு. போஸோட ஸ்பீக்கருங்க, 6 வே ஸ்பீக்கர்ஸ் வந்துருங்க. 6 ஸ்பீக்கர்ஸ் வந்துருங்க. அதில் சப்பும் வந்துருங்க உங்களுக்கு. எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏம்பியன்ட் லைட் உங்களுக்கே காமிக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இந்த லைட்டிங் எல்லாம் வந்துருங்க உங்களுக்கு. க்ளவ் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஏசி வந்துருங்க உங்களுக்கு. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துருங்க. ஆஃப் ரோடு மோடும் வந்துருங்க உங்களுக்கு. லெக் ரூம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குங்க. செகண்ட் ரோ இது ஆக்சுவலாங்க. உங்களுக்கு லேப்டாப் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சன் ரூஃப் பார்த்துட்டீங்கன்னா இது வரைக்கும் கவர் ஆகுங்க. ஃப்ரண்ட்லேருந்துங்க செகண்ட் ரோ வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆயிருங்க. உங்களுக்கு தேர்ட் ரோ பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லைங்க. கவர்ஸ் கூட ஒன்றும் ரிமூவ் பண்ணவே இல்லைங்க. ரியர் ஏசியும் வந்துருங்க உங்களுக்கு. வண்டியோட ரியர் வியூ பாருங்கள் உங்களுக்கு. இதில் ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க உங்களுக்கு. ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க உங்களுக்கு. டிக்கி ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர் தேர்ட் ரோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு வண்டி கவரும் கொடுத்துருவோங்க. பின்னாடி வியூ காமிக்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான கார் லுக் பாருங்கள். வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்கள். இது கம்பெனிலேயே அண்டர்சேஸ் கோட் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ரஸ்ட் எதுவுமே கிடையாது. நான் கிளியராக காமிக்கிறேன் பார்த்துக்குங்க உங்களுக்கு. ஸ்டெப்னி பார்த்துட்டிங்கன்னா அன்யூஸ்டுங்க. வண்டி கூட அப்படியே இருக்குங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள். இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க.
அந்த ஸ்டிக்கர்ஸ் கூட ஒன்றும் ரிமூவ் ஆகலைங்க. வண்டி கூட வந்தது அப்படியே. எதுக்கு இது சொல்கிறேன்னா, வண்டியை ஒரு ஒரிஜினாலிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கேரண்டியான காருங்க. அலாய் வீல்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துருங்க. டயர்ஸ் வந்து நல்லா குட் கண்டிஷனில் இருக்குங்க. டயர்ஸ் நாலுமே பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்த டயர்ஸ் தாங்க. வண்டியோட இன்ஜின் ரூப் பாருங்க. 1.6 1.5 டீசல் ஆட்டோமேட்டிக் இன்ஜின் இது. எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாதுங்க. ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. பேட்டரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தாங்க, 2 நாள் தான் ஆச்சுங்க. புது பேட்டரி வாரண்டியோடு இருக்குங்க உங்களுக்கு. மைலேஜ் பார்த்துட்டீங்கன்னா இந்த வண்டிக்குங்க 80 to 100 வரைக்கும் போகிற வரைக்கும் கேரண்டியாக 20+ மைலேஜ் இருக்குங்க. எங்கிட்ட ப்ரூஃபே இருக்குங்க. நம்ம எல்லாம் ஓட்டிங் கூட பார்த்துக்கலாங்க. நல்லா மைலேஜ் இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு 100க்கு மேலே போகிறப்ப தான் உங்களுக்கு 16 மைலேஜ் அது மாதிரி கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வண்டி மைலேஜ் கிடைக்கும். கன்ஃபார்மாக ஷூராக சொல்கிறேன், மைலேஜ் நல்லா கொடுக்குற வண்டிங்க இது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அல்கசார் பிளாட்டினம் ஆப்ஷனலுங்க உங்களுக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 35,000 கிலோமீட்டர். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 2022 மாடலுங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. டயர்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா புது இன்சூரன்ஸ் 2 நாள் தான் ஆச்சு போட்டுங்க. 0 டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸோட இருக்குது. நியூ பேட்டரிங்க. சர்வீஸ் ரீசெண்டாக தாங்க பண்ணியிருக்கு. வண்டி எடுத்திங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒர்க்கும் பண்ண தேவை இருக்காதுங்க உங்களுக்கு. நீங்கள் புது வண்டி போகிறீங்க, உங்களுக்கு 27 லட்சம் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வரைக்கும் வருங்க உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லைக் நியூ. அதுலேருந்து ப்ரைஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 10 லட்சம் ரூபா கம்மி பண்ணியே கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு. நம்ம உங்களுக்கு லோன் ஏதாவது இந்த வண்டிக்கு தேவைப்பட்டுச்சு நாங்கள் ஃபுல் லோன் அவைல் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்ட ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா வேணாலும் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. அவைலபிள் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்க. இந்த வண்டிக்கு ஆல்ரெடி கேட்ட மாதிரியே தாங்க ப்ரைஸ் நல்ல ப்ரைஸாக தான் கேட்க போகிறீங்க. 16,98,000 கேட்குறேங்க. இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.